Hi to everyone. This is Sudhakar, Professor in Mechanical Department. இன்னைக்கு நாம வந்து Strength of Materials for Mechanical Engineering சப்ஜெக்டோட important topic Unit-2. Unit-2ல beams பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எதாவது டஃப்பான யூனிட் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இதோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் யூனிட். இதில் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பார்ட் பி கொஷினை அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னலாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக இந்த யூனிட்டில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பீம்ஸ், இந்த யூனிட்டே பீம்ஸ் பற்றிங்கிறதுனால பீம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பீம் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெம்பர். அது வந்து ஸ்ட்ரக்சரல் மெம்பர் இப்படி எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வென் எக்ஸ்டர்னல் லோட்ஸ் அப்ளை ஆனாலும் மூவ் ஆகாமல் இருக்கிறத ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ எ பீம் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எத்தனை ஆக்ட் ஆனாலும் ஆஃப் எனி லென்த் எல் எத்தனை ஆக்ட் ஆனாலும் இட் வில் நாட் மூவ் ஆன் எய்தர் சைடு, எந்த சைடும் மூவ் ஆகாது, அப்படியே ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் இந்த யூனிட்டில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். டைப்ஸ் ஆஃப் பீம் இது தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் பீமில் என்னென்ன பீம்ஸ் இருக்குன்னா, கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், ஃபிக்ஸ்டு பீம் அண்ட் கண்டினியூஸ் பீம். இந்த 5 டைப் ஆஃப் பீம்ஸ் இருக்குது. ஸோ கேன்டிலிவர் பீம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு சைடு ஃப்ரீ எண்டாகவும் இருக்கும். அந்த இதுதான் பீமு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிற சன்ஷேடு இட் இஸ் அ ஓவர் ஹேங்கிங். சன்ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்டாக, இந்த விண்டோஸில் இருக்கிற சன்ஷேடு வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டில் ஃப்ரீ எண்டாக இருக்கும். தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கேன்டிலிவர் பீம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கேன்டிலிவர் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 எண்டு, பீமோட 2 எண்டுலேயுமே உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர்ஸ். ஃப்ளைஓவர்ஸை 2 பில்லருக்கும் 2 பில்லர், அந்த 2 பில்லரோட மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம் வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பில்லர், இது ஒரு பில்லர், நடுவில் வந்து இந்த பீம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் ஆகிருக்கும். தட் இஸ் தட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா எகெயின் யூ கேன் see this in bridges ஆல்ஸ்ல பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கும், பட் பீம் வந்து சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா பீமோட எண்டில் இல்லாமல் உள்ளே தள்ளி இருக்கும். உள்ளே தள்ளிட்டு இப்படி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓவர் ஹேங்கிங், இதை தான் நம்ம வந்து இந்த பொசிஷனை தான் நம்ம வந்து ஓவர் ஹேங்கிங்னு சொல்லுவோம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும், சப்போர்ட்டுக்கு வெளியே பீம் எக்ஸ்டெண்ட் ஆகி ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். தென் ஃபிக்ஸ்டு பீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பீமில் உங்களுக்கு 2 எண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 எண்டுமே கேன்டிலீவரில் ஒரு சைடு ஃபிக்ஸ்டு பீமில் 2 சைடுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இட் வில் நாட் பி எதுவும் சப்போர்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பீம்னு சொல்லுவாங்க. தென் கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸ் பீம்னா இப்போது இந்த மாதிரி பீம் இருக்கும், அதில் n நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கும், நாட் 2, n நம்பர் ஆஃப் சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்டடில் 2 சப்போர்ட் தான் இருக்கும், ஓவர் ஹேங்கிங்லேயும் 2 சப்போர்ட் தான் இருக்கும். when more than 2 சப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் கண்டினியூஸ் பீம். இந்த மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கிறது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீம்லேயும் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்டிங் ஆன் ஓவர் த பீம். இந்த பீமுக்கு மேலே ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் பீம். ஒவ்வொரு பீமும் எப்படி இருக்குது, கேன்டிலிவர் பீம்னா எப்படி இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஓவர் ஹேங்கிங் பீம், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் நமக்கு வர ப்ராப்ளத்தில் யூனிவர்சிட்டி கொஷினில் வர ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வில் கம்ஸ் அண்டர் கேன்டிலிவர் பீமில் வரும், சிம்பிளி சப்போர்ட்டடில் வரும், ஓவர் ஹேங்கிங்கில் வரும். மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு பீமும் கண்டினியூஸ் பீமும் ப்ராப்ளம் வராது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு சி. மெயினாக நம்ம வந்து கேன்டிலிவர் பீமு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீமில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி
இதில் இந்த லோட்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லோட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் என்னென்ன லோட்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ பீம்ஸ் இது தான். இந்த பீம்ஸில் என்ன மாதிரியான லோட்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட்டு பீமு டைப்ஸு, ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த பீமில் என்னென்ன மாதிரியான லோட்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் லோட். நமக்கு பீமில் இப்போ நம்ம பார்த்த 5 டைப் ஆஃப் பீம்லேயும் இந்த 3 டைப் ஆஃப் லோட்ஸ் தான் ஆக்ட் ஆகும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு யூனிவர்சிட்டிலையும் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட் எப்படி இருக்குன்னா, ஒரு பீமில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் ஆக்ட் ஆகிற லோட், இட் இஸ் பாயிண்ட் லோட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், யூடிஎல்னு சொல்லுவாங்க. இதை கொஷின்லேயும் இந்த மாதிரி யூடிஎல் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. யூடிஎல் ஷார்ட் ஃபார்ம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பீமில் ஃபுல் பீம் லென்த்துக்குமே ஒரே மாதிரியான லோடு ஆக்ட் ஆகலாம். ஒரே மாதிரியான லோட் ஆக்ட் ஆகலாம். இல்லாட்டினா சம் பார்ட் ஆஃப் த பீம், சம் பார்ட்டுக்கு மட்டும் கூட இந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகும். அது ஒரே மாதிரியான லோடு அந்த பீம் ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மக்கிட்ட ஒரு பீம் இருக்குது. இப்படி, அதாவது வீட்லேயே இல்லை எங்கேயாவது காலேஜ்லேயோ ஒரு பீம் இருக்குது. அந்த பீம் மேலே நமக்கு இப்படி ஒரு வால் இருக்குது, சரியா, ஒரு செவுரு, சரியா. அந்த செவுரு இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அந்த செவுரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஒரே மாதிரி ரைட் ஃப்ரம் த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது தான் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூவிஎல் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இந்த லோடில் எப்படி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுனா, ஒரு பீமில் கம்ப்ளீட் பீமுக்கே ஆக்ட் ஆகலாம், இல்லாட்டினா ஒரு பார்ட்டுக்கு ஆக்ட் ஆகலாம். ஓகேவா. அந்த லோடு எப்படி இருக்குன்னா, 2 எண்டுக்கு நடுவில் இங்கே வந்து நான் எப்படி காமிச்சிருக்கேன்னா ஃபுல் பீமுக்குமே ஆக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். இதில் ரைட் ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து அந்த லோடு வந்து கிராஜுவலி ரைஸ் ஆகிற மாதிரி, கிராஜுவலி ரைஸ் ஆகிட்டே போகிற மாதிரி, யூனிஃபார்மாக ரைஸ் ஆகிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து இந்த லோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே வந்து 0 இருக்கும். அட் த எண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அட் த எண்ட் இங்கே 10 இருக்கலாம் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ அப்போது 0லேருந்து அப்படி ரைஸ் ஆகிட்டு போய் யூனிஃபார்மாக ரைஸ் ஆகிட்டு போய் 10 வரைக்கும் நிற்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இங்கே 0, 10, இங்கே 0 தான் இருக்கும். இந்த எண்டு எப்பயுமே 0 தான் இருக்கும். இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூஸ் வேணாலும் வரலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். ஓகேவா. இதில் எப்படி நார்மலாக எப்படின்னா, இதே மாதிரி சொல்லணுன்னா, இங்கே இந்த வாலுக்கு பதிலாக, ஓகே, இந்த வால்க்கு பதிலாக நமக்கு அந்த வால் வந்து எப்படி இருக்குன்னா, இட் மே பி அ ட்ரையாங்குலர் வால். இப்படி இருக்கலாம். இந்த வால் வந்து இட் இஸ் அ ட்ரையாங்குலர் வால். இப்படி வந்து ட்ரையாங்குலர் வால். அப்படி ஒரு வால் கட்டியிருந்தால் ஒரு பீம் மேலே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதுதான் 3 லோட்ஸ். இந்த லோட், பாயிண்ட் லோட், யூடிஎல் லோட், யூவிஎல் லோட். இது அந்த 5 டைப்ஸ் ஆஃப் பீமில் ஆக்ட் ஆகும்போது what are the changes, மெயினாக என்ன சேஞ்சஸ், 2 சேஞ்சஸ் பார்ப்போம். ஒன்று வந்து ஷியர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால் இந்த பீமில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பெண்டிங் மொமெண்ட். அந்த பீமில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த லோடுனால் என்ன பெண்டிங் மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த 2 விஷயத்தை தான் த்ரூ அவுட் திஸ் யூனிட் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ அது நம்ம வந்து பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி we need to know இன்னொரு விஷயம், சைன் கன்வர்ஷன்ஸ். கன்வர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இப்போது சைன் கன்வர்ஷன்ஸ் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். நம்ம இப்போ இந்த யூனிட்லேயே மெயினாக என்ன 2 விஷயம் கால்குலேட் பண்ண போகிறோன்னா, பீமில் ஏற்படுற ஷியர் ஃபோர்ஸஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். இது 2 பற்றி தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் தான் இந்த யூனிட்லேயே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை கால்குலேஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெரி கிளியராக இருக்க வேண்டிய விஷயம் இந்த சைன் கன்வர்ஷன்ஸ்.
சைன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷியர் ஃபோர்ஸுக்கு பார்ப்போம். ஷியர் ஃபோர்ஸில் நம்ம ஒரு பீம் இருக்குது. ஓகே, ஒரு பீம் இருக்குன்னா அந்த பீம் இதுதான் பீம்னா இந்த பீமில் நம்ம எந்த சைட்லேருந்து ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு போவோமா, ரைட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோமா அப்படிங்கிறது தான் இங்கே. அதுதான் நான் கொடுத்துருக்கு. லெஃப்ட் சைடுன்னா ஒரு மாதிரி சைனும், ரைட் சைட்லேருந்து வரும்போது ஒரு சைனும் இருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு கால்குலேஷனுக்கு பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் அதை வந்து பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே ரைட் சைட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு வரோம்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸை பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னு நம்ம எடுத்துக்கணும், அப்வர்ட் ஃபோர்ஸை நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மெத்தடில் நாம் ஏதாவது ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ரெண்டு மெத்தடையும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிரும். நம்ம புக்கில் நம்ம யூஷுவலாக எல்லாமே எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடுவோம்னா we will choose the right side calculations தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ பெட்டர் யூ கோ ஃபார் திஸ் ரைட் சைடு கால்குலேஷன். லெஃப்ட் சைடு கால்குலேஷனை நீ போகாத, மோஸ்ட்லி இதுக்கு போகாத. இது போகலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை மட்டுமே தான் நீ படிச்சுக்கிட்டு வரணும். நான் இப்போ சொல்லித்தரப்போகிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ரைட் சைடு கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீமில் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் அந்த லோடை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே லோடு டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கோன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைன். இதே நெக்ஸ்ட் ஒன் பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரி தான். ரெண்டு டைப் இருக்குது, பாசிட்டிவ் ஆர் சாகிங் டைப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். நெகட்டிவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாகிங் டைப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். சேம் இங்கேருந்து வர மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைடு கால்குலேஷனாக ரைட் சைடு கால்குலேஷனாக, ரைட் சைட்லேருந்து பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு வருவோமா இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து வர போகிறோமா அப்படிங்கிறது தான். லெஃப்ட் சைட்லேருந்து போகிறோன்னா கிளாக் வைஸில் இருந்தால் பாசிட்டிவ். இது நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து போகிறோன்னா கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், அதே ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் நெகட்டிவ். இது லெஃப்ட் சைடில் இருந்து போனோம்னா. ரைட் சைடில் இருந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் தான் பாசிட்டிவ், அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ் சைன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த சைன். இங்கேயும் நம்ம லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு பார்த்தோம்னா நம்ம இனிமேல் சால்வ் பண்ண போகிற எல்லா ப்ராப்ளமும் நம்ம ரைட் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட் சைடு என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் பாசிட்டிவ் சைன், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ் சைன். அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இப்படி இருக்குன்னா இது எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னு நம்ம எடுத்துக்கிறதுனா, பீம் இப்படி இருக்குது, அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பீமை எப்படி வளைக்கும்னா இப்படி வளைக்கும். இதை தான் வந்து இந்த ஃபோர்ஸ்னால் இந்த பீம் வந்து இப்படி வளையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அது எப்படி வளைக்குதுன்னு இந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட் கிவ்ஸ் அஸ் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த பாசிட்டிவ் சைன் எடுத்துக்குவோம். தென் இதே சேம் ஒரு பீம் இருக்குது, அதில் ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பீம் இட் இஸ் எப்படி பெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ்னால் எப்படி பெண்ட் ஆகும்னா இப்படி தான் பெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பீம் எந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பெண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம மைனஸ் எஃப்னு இதோட சைனை பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனுக்கு இந்த ஃபோர்ஸோட சைனை மைனஸில் நம்ம எடுத்துக்குவோம். ஃபார் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் இந்த மாதிரி ஃபோர்ஸஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணிச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஷியர் ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் கிளாரிட்டி உனக்கு வேணும்.
இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாத, ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகிடாத. இதில் லெஃப்ட் சைடு கால்குலேஷன்ஸ் உனக்கு புக்கில் இருக்கும், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காத. கோ ஒன்லி ஃபார் ரைட் சைடு கால்குலேஷன். ஒரு ஹாஃப் மட்டும் பார்த்துக்கிட்டு வா. உனக்கு புக்கில் இந்த 2 ஹாஃபுமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஒன்லி ரைட் சைடு கால்குலேஷன் இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. சைனை ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் சைடு shear force, simply shear force downwardனா பாசிட்டிவ், shear force upwardனா நெகட்டிவ். பெண்டிங் மொமெண்ட்டில் ஆன்டி கிளாக்வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக்வைஸ்னா நெகட்டிவ். அவ்வளோதான் விஷயம். இந்த 4 சைனும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ யூ கேன் ஈஸிலி கால்குலேட் த shear force அண்ட் பெண்டிங் மொமெண்ட். கால்குலேட் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம shear force டயக்ராம் எப்படி வரைகிறது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுங்கிறத நம்ம ப்ராப்ளத்திலே பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் கேன்டிலிவர் பீம். கேன்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு கேன்டிலிவரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆனால் இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டயக்ராமேட்டிக்காகவும் அனாலிட்டிக்கலாகவும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அனாலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ கேன்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் 3 மீட்டர், length 3 meter carries a point load as shown in figure. இதில் பாயிண்ட்ஸ் லோடு இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி 3 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இதுக்கு ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் த கேன்டிலிவர் பீம். இந்த பீமுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் வரையணும். அது வரையணும்னா ஷியர் ஃபோர்ஸ் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ இருக்குது, மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா இந்த ஃபிக்ஸ்டு எண்டு ஒரு பாயிண்ட்டு, இந்த லோடு ஆக்ட் ஆகுது இல்லையா அது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டு. த்ரூ அவுட் த பீம் நம்ம ஷியர் ஃபோர்ஸை எங்கே கால்குலேட் பண்ணணும்னா இந்த லோடு ஆக்ட் ஆகிற பாயிண்ட்ஸில் தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் ஆஸ் வெல் ஃபிக்ஸ்டு எண்டு இருந்தால் அந்த எண்டுலேயும் கால்குலேட் பண்ணணும். இதுதான். ஸோ அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு போவோம். ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். இந்த ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு நம்ம எந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணணுன்னு சொன்னேன்னா ரைட் சைடில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வர மெத்தடை தான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் தான் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்டில் யூ பிளேஸ் அ ஃபிங்கர். அதில் வச்சுட்டு இப்போது நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம், ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட் சைட்லேருந்து வரதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டி தான் இருக்குது. ஷியர் ஃபோர்ஸ் அட் டி கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த பாயிண்டில் ஃபிங்கர் வச்சுட்டு யூ ஆஸ்க் 2 கொஷின்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை அந்த பாயிண்டில் ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா, இருக்குது. ரைட் சைடில் ஃபோர்ஸஸ் இருந்தால் அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த பாயிண்டில் இருக்கிற ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது டோட்டலாக. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் அந்த வேல்யூ எவ்வளோன்னா 500 நியூட்டன். அதை நம்ம அங்கே எழுத போகிறோம். இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா 500 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அதுக்கு சைன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன், அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆஸ் பர் தட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ். டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஷியர் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் சைன் வந்து பாசிட்டிவ் அண்ட் வேல்யூ வந்து 500. ஸோ இந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ப்ளஸ் 500 நியூட்டன். அடுத்தது இந்த பாயிண்டில் முடிஞ்சது. செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் எகெயின் அதே கொஷின் தான். அந்த பாயிண்டில் யூ பிளேஸ் அ ஃபிங்கர் அண்ட் ஆஸ்க் அ கொஷின். ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா அதை கன்சிடர் பண்ணிக்கணும். எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபோர்ஸ் என்னது, அதுக்கும் சைன் நம்ம எழுதிக்கணும். தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ், வேல்யூ 500. அடுத்தது இந்த பாயிண்டில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா, இருக்குது. எவ்வளோ, 400 இருக்குது. அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது பாசிட்டிவ், வேல்யூ வந்து 400. ஒன்லி
நம்ம ரைட் சைடில் இருக்கிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கூடாது. வென் வி ஆர் கால்குலேட்டிங் ஃபார் திஸ் பாயிண்ட், பர்டிகுலர் பாயிண்டில் கால்குலேட் பண்ணும்போது ரைட் சைடு அந்த பாயிண்ட் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படின்னா the shear force value is plus 900 Newton at the point C. Next, shear force at B. Shear force at B நமக்கு எவ்வளோ வருதுன்னா, now again place the finger on point B. ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? 500 இருக்குது, downward direction, so positive. 400 இருக்குது, downward direction, positive. and அந்த பாயிண்ட்லேயே இருக்குது 300, so positive. so அப்போ plus 500 plus 400 plus 300 மூணு ஃபோர்ஸஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஸோ யூ வில் பி கெட்டிங் 1200 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. ஸோ இந்த பாயிண்ட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு சேம் அதே கொஷின். அந்த பாயிண்டில் ரைட் சைடு, அந்த பாயிண்டில் வந்து ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? 1 2 3. அப்புறம் அந்த பாயிண்டில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கானா? இல்லை. ஸோ த சேம் லோட் வில் கண்டினியூ அட் ஏ. ஸோ அப்போ வந்து 500 + 400 + 300. ஸோ எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சைன் ஆர் பாசிட்டிவ். So 1200 again continues at the shear force at A. So அவ்வளோதான், 4 பாயிண்ட்டு தான். 4 பாயிண்ட்லேயும் லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டு அண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இதுங்களில் மட்டும்தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ these are the calculation at each point. இப்போ நம்ம இதுக்கு டயக்ராம் வரையணும். இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு ஜஸ்ட் லிசன், கவனிங்க. இது வரையறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த இடத்துல ஒவ்வொரு லோடும் உனக்கு ப்ராப்ளத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு லோடும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரம் திஸ் எண்டிலிருந்து தான் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு எண்டிலிருந்து தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறத நீ சின்னதாக ஒரு கன்வர்ஷன் பண்ணிக்கோ. இந்த 2 பாயிண்ட் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பாயிண்ட் லோடுக்கும் நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட் லோடுக்கும் நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஸோ டோட்டலாக 3 மீட்டர் இருந்தது. இது 1.5 மீட்டர். இங்கேருந்து சி வந்து 2.5 இருந்தது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 போச்சுன்னா 1 மீட்டர். பிக்கும் சிக்கும் நடுவில் 1 மீட்டர் இருக்குது. டோட்டலாக 3 இருந்தது. இங்கே 2.5 போச்சுன்னா இங்கே 0.5 மீட்டர். இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் லோடுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நீ எடுத்துக்கோ. இது வந்து எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் we can go for shear force diagram வரைகிறதுக்கு போகலாம். shear force diagram வரைகிறதுக்கு நீ இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, நல்லா நோட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் இந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் வேர்ட்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோ. ஃபர்ஸ்ட் திங், வேர்ட்டிக்கல் லைன் ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் வரையணும். வரைஞ்சிட்டு யூ ட்ரா த பீம் ஒன்ஸ் அகெயின். பீம் வந்து இங்கே மறுபடியும் வரைஞ்சிக்கோ. பீம் வரைஞ்சிட்டு மார்க் த பாயிண்ட்ஸ் A, B, C and D. த பாயிண்ட்ஸ் வரைஞ்சிக்கோ. இப்போது ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு இந்த பாயிண்ட் ஃபோர்ஸஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இந்த பீமுக்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ், பீமுக்கு கீழேனா நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். சப்போஸ் இந்த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ பாசிட்டிவும் வரும், சம் கேசஸில் நெகட்டிவும் வரும். நமக்கு எல்லாமே இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாசிட்டிவ் சைடில் தான் வரும். நீ ஒரு ஸ்கேல் வேல்யூ நீயா ஓனாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து 500 இருக்குது. ஸோ 500க்கு இந்த பாயிண்டில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் பாயிண்ட் லோடாக இருந்தால், பாயிண்ட் லோட்னால இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா யூ கேன் ட்ரா ஒன்லி அ வெர்டிக்கல் லைன்.
up to 500 நியூட்டன்னு மார்க் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து நடுவில் எந்த லோடுமே பாயிண்ட் சி வரைக்கும் எந்த லோடுமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் சி வரைக்கும் இந்த 500ஓட லோடோட எஃபெக்டே தான் இருக்கும். அதனால யூ ட்ரா அ ஹரிசாண்டல் லைன். நடுவில் எந்த லோடுமே கிடையாது, அதனால ட்ரா அன் ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் என்ன இருக்கும்னா 500 நியூட்டன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் சி பாயிண்டில் நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுது, 400 ரைஸ் ஆகுது. இந்த பாயிண்டில் இருந்து 400 ரைஸ் ஆகுது. சரியா, இது வரைக்கும் 500 இருக்குது, இதுக்கு மேலே 400 ரைஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு வரும்போது நமக்கு டோட்டலி 900 நியூட்டன் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது 900 நியூட்டன் இந்த பாயிண்டில். அப்போ பாயிண்ட் சியில் நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும், இங்கே 0, இது 0, 0லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 900 வரைக்கும் போயிருக்கு. தென் பாயிண்ட் சியிலேருந்து பி வரைக்கும் நடுவில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்குற, எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இதே 900 தான் பி வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ பி வரைக்கும் இட் இஸ் 900 நியூட்டன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட் பியில் நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னா 300 நியூட்டன் ரைஸ் ஆகுது. ஸோ 300 நியூட்டன் ரைஸ் ஆகிட்டு நமக்கு 900 + 300 1200 நியூட்டன் வரும். அதுதான் நம்மளோட ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. ஸோ இப்போ பி பாயிண்டில் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து 1200 நியூட்டன். எகெயின் ஃப்ரம் த பி பாயிண்டில் இருந்து நமக்கு ஏ பாயிண்ட் வரைக்கும் நடுவில் ஏதாவது லோடு இருக்கா, இல்லை. அந்த பாயிண்டில் ஏதாவது லோடு இருக்கா, இல்லை. ஸோ இட் எண்ட்ஸ் அட் 1200 நியூட்டன். பாயிண்ட் ஏலையும் நமக்கு எவ்வளோ வரும்னா 1200 நியூட்டன் தான். இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடு. ஸோ இதுதான் நமக்கு இங்கேயும் வந்திருக்கும். டெஃபினட்டாக இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஆன்சர்ஸ் வரும். இல்லாட்டி இந்த ஆன்சர்ஸை வச்சு நீ கூட இதை மார்க் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். இந்த டயக்ராம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இட் இஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேட் பண்ணிடு. திஸ் இஸ் எல்லா ஃபோர்ஸுமே, எல்லா ஷியர் ஃபோர்ஸுமே பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது, நெகட்டிவ் சைடில் இல்லை. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். திஸ் இஸ் த பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். தென் bending moment calculations. Next we are going to see about bending moment calculation. பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷனுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணோன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்டிங் மூமெண்ட்டை நீ கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான இது. பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது எங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த பாயிண்டில் இருக்கிற அந்த பாயிண்டில் இருந்து சம் ஃபோர்ஸ் எங்கேயாவது டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் இன்டூ அந்த ஃபோர்ஸ் வேல்யூ இன்டூ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட பெண்டிங் மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கால்குலேஷன்ஸ் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எகெயின் சேம் நாம் ரைட் சைடில் இருந்து தான் கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பெண்டிங் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் எப்படி DCBAல கால்குலேட் பண்ணணுமோ அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அட் DCBA இந்த ரைட் சைடில் இருந்து தான் நம்ம வரணும். ஸோ அப்போது பெண்டிங் மூமெண்ட் அட் D கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கும் எகெயின் நீ வந்து என்ன பண்ணணும்னா place your finger at the point D. எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், Dக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது ஃபிங்கரை ஒரு ரைட் சைட் இங்கே கரெக்டாக Dயில் ப்ளேஸ் பண்ணிக்கோ. இப்போ நீ என்ன கொஷின் கேட்கணுன்னா பாயிண்ட் Dக்கு ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். இருந்ததுனா தான் கன்சிடர் பண்ணணும். அந்த பாயிண்டில் ஃபோர்ஸஸ் இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் இருந்தால் கன்சிடர் பண்ணாத. ஃபார் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் ரைட் சைடில் இருந்தால் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். இங்கே ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ த பெண்டிங் மூமெண்ட் அட் D இஸ் 0. அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் அட் C.
பெண்டிங் மொமெண்ட் அட் சி நம்ம வரும்போது எகெயின் இதே கொஷின் தான். ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா, எத்தனை ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 விஷயம், இந்த பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து என்னென்னா, ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா சைன், தென் ஃபோர்ஸ் வேல்யூ, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி இந்த 3 விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ரைட் சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே சைன் கால்குலேஷன்ஸ் நம்ம போகணும். சைன் வந்து இந்த பீமை இந்த பாயிண்ட் லோட் எப்படி பெண்ட் பண்ணோன்னா இந்த டைரெக்ஷனில் தான் பெண்ட் பண்ணோம். இந்த லோடுனால் இங்கேருந்து இந்த பீம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகும்னா இப்படி பெண்ட் ஆகும். அப்போது திஸ் இஸ் எந்த டைரெக்ஷனில் பெண்ட் பண்ணுதுன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பெண்ட் பண்ணுது. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பெண்ட் பண்ணதுன்னா நமக்கு இட் இஸ் நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் சைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 500 இருக்குது. 500 இன்ட்டு ஃபோர்ஸ் போட்டாச்சு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 0.5 மீட்டர். ஸோ 0.5 மீட்டர். ஸோ இதோட வேல்யூ பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு -250 நியூட்டன். இது வந்து நியூட்டன், இது வந்து மீட்டர். ஸோ அப்போ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இதுதான் பெண்டிங் மொமெண்ட் அட் சி, இந்த சி பாயிண்டில் இருக்கிற பெண்டிங் மொமெண்ட். லைக்வைஸ் பெண்டிங் மொமெண்ட் அட் பிக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகும்போது இந்த பாயிண்டில் ஃபிங்கர் வச்சுக்கோ, அந்த பாயிண்டில் இருக்கிற ஃபோர்ஸை விட்டுரு, இந்த பாயிண்டில் இருக்கிற ஃபோர்ஸை விட்டுரு. ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு பாரு. 2 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபோர்ஸையும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபோர்ஸாக சால்வ் பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு 500, நம்ம அதோட பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சைன். இப்போ 500 இந்த பீமை கிளாக் வைஸ் டைரெக்ஷன், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பீமை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் மைனஸ். அடுத்தது ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ 500 இன்ட்டு இதோட இங்கேருந்து இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மூணாவது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டரில் இருக்குது இன்ட்டு 1.5 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்டில் இந்த ஃபோர்ஸுக்கான பெண்டிங் மொமெண்ட். அடுத்தது இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போது இந்த 3 விஷயத்தையும் எகெயின் நீ பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைன் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் இந்த ஃபோர்ஸும் இந்த பீமை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் பெண்ட் பண்ணோம். ஸோ கிளாக் வைஸ்னாவே நம்ம நெகட்டிவ். செகண்ட் ஒன் வந்து 400 ஃபோர்ஸ் வேல்யூ. தேர்ட் ஒன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்டில் இருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ இட் இஸ் 400 இன்ட்டு 1 ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது வந்து சைன். இந்த 3ம் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் எடுக்கணும். சைன், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எடுப்போம், அந்த பாயிண்டில் இருக்கிற ஃபோர்ஸை எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஃபார் பி என்ன வருதுன்னா 500 இன்ட்டு 1.5 மைனஸ் 750 மைனஸ் 400 is equal to minus 1150 Newton meter. So this is the bending moment at B. அடுத்தது bending moment at A. அடுத்தது நம்ம ரைட் சைடில் இருந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா bending moment at A. இந்த பாயிண்டில் ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா? இல்லை. ஸோ அதை விட்டலாம். இதுக்கு ரைட் சைடில் எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குன்னா 1 2 3 3 ஃபோர்ஸும் இருக்குது. இப்போ எகெயின் நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு 500 எடுத்துக்கிறோம். ஸோ என்ன எகெயின் இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ்
இந்த 500 நியூட்டன் இந்த பீமை எப்படி பெண்ட் பண்ணோன்னா clockwise directionல. ஸோ மைனஸ் ஃபோர்ஸ் வேல்யூ 500 இன்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா நமக்கு 3 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போது 3 மீட்டர் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது ஸோ இந்த பாயிண்ட் இந்த 3 வேல்யூவும் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த ஃபோர்ஸ்க்கு வரோம். 400 இப்படி clockwise directionல தான் பெண்ட் பண்ணோம். ஸோ மைனஸ் போட்டுட்டேன். 400 ஃபோர்ஸ் வேல்யூ போட்டுக்கிறேன். அடுத்தது இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2.5 மீட்டரில் இருக்குது. 2.5 மீட்டர். ஸோ இந்த செகண்ட் ஃபோர்ஸுக்கும் நம்ம 3 விஷயத்தையும் சைனு ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது தேர்டு, இப்போது இந்த ஃபோர்ஸ் நம்ம ஏ பாயிண்ட்டை பொறுத்தவரை எடுத்துக்குவோம். ஏன்னா ரைட் சைடில் தான் இருக்குது, இந்த பாயிண்டில் கிடையாது. ஸோ அதனால் 300 சைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் clockwise டைரெக்ஷனில் தான் இந்த பீமை பெண்ட் பண்ணும். அப்போது நமக்கு சைன் வந்து நெகட்டிவ் அண்ட் ஃபோர்ஸ் வேல்யூ 300 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 1.5 மீட்டரில் இருக்குது. ஸோ 1.5 மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம்மேஷன் பண்ணணும். திஸ் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் ஃபார் ஏவோட பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். ஸோ இது போட்டிங்கன்னா 1500 மைனஸ் 1000 மைனஸ் 450. இது போட்டிங்கன்னா 2950 நியூட்டன் மீட்டர். ஸோ திஸ் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் ஃபார் தீஸ் 4 பாயிண்ட்ஸ். இதுதான் பெண்டிங் மொமெண்ட் ஃபார் 4 பாயிண்ட்டுக்கும். இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா we have to draw the bending moment diagram. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு எகெயின் இப்போது இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்க்கு கீழே எகெயின் யூ ட்ரா த பீம். இந்த பீம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல வரையலாம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ பார்த்துக்கோ, பீமுக்கும் எப்படி ஆக்சுவல் பீமுக்கு மேலே பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு இப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் ஷியர் ஃபோர்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் மேலே வந்துச்சுன்னா பாசிட்டிவ், பீமுக்கு கீழே வேல்யூஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ். ஸோ அப்போது நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0 மைனஸ் 250 மைனஸ் 1150 இதுவும் மைனஸ் 2950 இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான். அப்போது டயக்ராம் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் சைட்லேயே தான் நமக்கு வரும், பாசிட்டிவ் சைடில் வராது. இதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒவ்வொரு பெண்டிங் மொமெண்ட் அட் ஈச் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஏ, பி, சி அண்ட் டி. ஃபஸ்ட்டு டியில் பெண்டிங் மொமெண்ட் அட் டி வந்து என்னென்னா 0. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் டி இஸ் ஈக்குவல் டு 0. அதை மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 250. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் சி வந்து எவ்வளோனா பெண்டிங் மொமெண்ட் அட் மைனஸ் 250 நியூட்டன் மீட்டர். அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ ஜஸ்ட். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் அட் பி. இந்த பிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் 1150 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து 250 இவ்வளோ தூரம் இருக்குன்னா 1150 சம்வேர் எல்ஸ் ஹியர் இங்கே இருக்கிற மாதிரி நீ வச்சுக்கோ. ஸோ அப்போது மைனஸ் 1150 அது வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் பி. அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து மைனஸ் 2950. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இடத்துல மைனஸ் 2950 மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா there are 3 லைன்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று பேராபோலிக் கர்வாக கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து கியூபிக்கல் கர்வாக கனெக்ட் பண்ணலாம். 3 கர்வ் வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லோட் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் லோடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. டிக்கும் சிக்கும் நடுவில் ஏதாவது லோடு இருக்கா? இல்லைன்னா அந்த 2 பாயிண்ட்டையும் யூ ஜஸ்ட் கனெக்ட் இட் வித் அ ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான், கனெக்ட் இட் வித் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது சிக்கும் பிக்கும் நடுவில் ஏதாவது லோடு இருக்கா? லோடு இல்லை. ஸோ கனெக்ட் இட் வித் அ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது பிக்கும் ஏக்கும் நடுவில் ஏதாவது லோடு இருக்கா? கிடையாது. ஸோ கனெக்ட் இட் வித் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ and completed this one.
this is the bending moment diagram for so this is the bending moment diagram for this problem cantilever beam for this point loads. இந்த point load கானது இது நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த பீமோட நெகட்டிவ் சைட்லேயே இருக்கிறதுனால இந்த கம்ப்ளீட் ஏரியாவையும் நம்ம வந்து நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஓட கால்குலேஷன் அண்ட் ஆஸ் வெல் டயக்ராம் வரைகிற ப்ரொசீஜர். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கேன்டிலீவர் பீம்லேயே வேரியிங் லோட்ஸு யூடிஎல் யூவிஎல் இதெல்லாம் ஆக்ட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் வெல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், அதுலேயுமே இந்த 3 டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.